வணக்கம். அமெரிக்க செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் யார் யாரையெல்லாம் சந்திக்கப் போகிறார் தெரியுமா? கசிந்த தகவல். ஆடிப்போன பிரதமர் மோடி மற்றும் மத்திய அரசு. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டை வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக உயர்த்த வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்துள்ள தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். அதன்படி கடந்த ஜனவரி மாதம் சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாட்டில் 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் தமிழக முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு கடந்த 3 ஆண்டுகளில் துபாய், அபுதாபி, லண்டன், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சென்று முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்க அழைப்பு விடுத்தார். இந்த நிலையில் இந்த முதலீட்டாளர்கள் ஈர்ப்பு பயண வரிசையில் அடுத்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா செல்ல இருக்கிறார். அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதம் 27ஆம் தேதி அமெரிக்கா சென்று 15 நாட்கள் அங்கே தங்கியிருந்து முதலீட்டாளர்களை சந்திக்க உள்ளார். இதற்காக மத்திய அரசிடம் அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. அதன்படி மத்திய வெளியுறவு அமைச்சகம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது இந்த அமெரிக்க பயணத்திற்கு முறைப்படி அனுமதியும் வழங்கிவிட்டது. இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது அமெரிக்க பயண திட்டத்திற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்க செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் மிகப்பெரிய தலைகளை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் அமெரிக்க செல்லும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்கு கூகுள் நிறுவன CEO சுந்தர் பிச்சை அவர்களை சந்திக்க இருக்கிறார். மேலும் மைக்ரோசாப்ட் நிறுவன உரிமையாளர் பில்கேட்ஸ் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவன அதிகாரிகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் பள்ளிக்கல்வி தொடர்பான முக்கிய ஒப்பந்தம் போட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தமிழகத்தில் புதிதாக தொழில் தொடங்க அமெரிக்காவில் உள்ள சில பெரிய நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடுவதற்கு ஏற்ற வகையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் அமெரிக்காவில் உள்ள சில முக்கிய தொழிலதிபர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்க அழைப்பு விடுக்க உள்ளார். மேலும் அமெரிக்காவில் தமிழர்களை சந்திக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர்களையும் தமிழகத்தில் தொழில் தொடங்குமாறு அழைப்பு விடுக்க உள்ளார். முக்கியமாக அமெரிக்க செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் தமிழர்கள் நிகழ்ச்சி ஒன்றிலும் பங்கேற்க இருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடன் இந்த பயணத்தில் அவரது துணைவியார் துர்கா ஸ்டாலின், தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா, முதலமைச்சரின் செயலாளர்கள், தொழில்துறை செயலாளர் மற்றும் பல்வேறு உயரதிகாரிகள் உடன் செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்க செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பில்கேட்ஸ் முதல் சுந்தர் பிச்சை வரை முக்கியமான பெரிய புள்ளிகளை சந்திக்க இருப்பதால் அவரது இந்த அமெரிக்க பயணம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது இந்த அமெரிக்க பயணத்தின் முடிவில் தமிழ்நாட்டிற்கு பல லட்சம் கோடி அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பிரதமர் மோடி, மத்திய அரசு உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான மாநிலங்கள் தற்போது தமிழ்நாட்டை திரும்பி பார்த்து வருகிறது. வரும் 27ஆம் தேதி அன்று அமெரிக்க செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் முக்கிய தலைகளை சந்திக்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.